பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் இந்த வேத பாட கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெகு காலமாக நரகம் என்பதை குறித்து பேசணும்னு ஒரு எண்ணம் மனதில் ரொம்ப காலமாக இருந்துட்டு இருந்துச்சு. அதை குறித்து நம்ம அதிகமாக பேசினதில்லை. மனதில் எண்ணம் வரும், ஆனால் அதை குறித்த காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து எடுக்கிறதுக்கு பிரயாசப்பட்டதில்லைன்னு சொல்கிறது தான் கரெக்டான வேர்டு. ஆனால் இப்போ சமீப காலமாக அதை குறித்து ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி பிரசங்கத்தின் தலைப்பு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம், அல்லது நரகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 போட்டுக்கலாம். நரகம் பார்ட் 1, கீழே பிராக்கெட்டில் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். நரகம் அப்படிங்கிறதுல நிறைய இருக்குது. இந்த புறம்பான இருளில் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடம். இன்றைக்கு வேதத்திலிருந்து அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறதான ஒரு 7 இடம், 7 அழுகையும் பற்கடிப்பு இருக்கிறதான இடத்துக்கு போனதாய் சொல்லப்படுகிற ஒரு 7 கூட்டத்தினரை குறித்து தியானிக்க போகிறோம். நரகம், நரகத்தினுடைய ஒரு பிரிவு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடம். இந்த இடத்துக்கெல்லாம் இந்த இடத்துக்கு யாரெல்லாம் போவாங்க? நம்ம இதை குறித்து ரொம்ப தியானிக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனாலும் பொதுவாக நம்ம இந்த இடத்துக்கு போகவே மாட்டோம். ஆனாலும் இந்த இடத்துக்கு யாரெல்லாம் போவாங்க அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. அப்படிங்கிறது ஒரு பைபிள் ஷிப். சரி, எல்லா நாளும் பல விதங்களில் பல கோணத்தில் பல சத்தியங்களை தியானிக்க கற்றுற வைக்கிறாங்க. இன்றைக்கு இந்த அழுகையும் பற்கடிப்பு இதை குறித்து நம்ம பொதுவாக மறுபடி இதே வார்த்தையை சொல்ல விரும்பலை. நம்ம பேசுனதில்லை. அதனால் இன்றைக்கி அழுகையும் பற்கடிப்பு இருக்கிறதான இடம் யார் போவா? முதலாவது நம்ம வாசித்த வேத பகுதியிலிருந்தே எடுத்து பார்த்தோம்னா விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டத்தார் போவாங்க. இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசுப்பா இந்த இடத்துல சொல்லும்போது அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, 100க்கு அதிபதியுடைய ஜீவியத்தின் காரியத்தை தான் பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த வேத பகுதியில ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது, ஏசப்பா சொல்லும் போது சொல்லலாம், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வாசிங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ அந்த ராஜ்யத்தின் புத்திரர் அப்படிங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கொள்றோம்னா, இன்றைக்கு இருக்கிற சபை ஊழியர்கள், விசுவாசிகள் அப்படி எடுத்துக்கணும். ராஜ்யத்தின் புத்திரர், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது எழுத்தின்படி இன்றைக்கு பூமியில ஒரு விதமாய் தேவ ராஜ்யத்தை அனுபவிக்கிற ஜனங்கள் ராஜ்யத்தின் புத்திரர். ஒரு பொதியா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவி பெற்ற தெய்வ ஜனங்கள், பரிசுத்தாவியான ஒரு கிரியை செய்கிற சபைகள்ல இருக்கிற ஜனங்கள் ஒரு ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறார்கள். பூமியிலே இருக்கிற தெய்வ ராஜ்யத்தின் அனுபவத்தின் புத்திரராய் இருக்கிறார். இவர்கள் அழுகையும் பற்கடிப்பு இருக்கிறதான புறம்பான இருளே தள்ளப்படுவார். ஏன் அப்படின்னா, ஃபெய்த்தில் ஒரு 100க்கு அதிபதிக்கு இருந்த விசுவாசம் கூட இவங்கள்ட்ட இல்லை. இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இந்த இடத்தை நம்ம விசுவாசங்கிறது அநேக காரியங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்கள்ல அநேக விதங்கள்ல பயன்படுத்தப்பட்டதாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு மனிதனின் பாவ மன்னிப்புக்கு விசுவாசம் தேவையா இருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பின் அனுபவமே இல்லாத ஒரு மனிதனா இருந்து கூட சுகத்தை பெறுவதற்கு
வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. அப்படி அன்றாட ஜீவியத்திலே நம்ம இந்த சந்திக்கிற சோதனைகள், போராட்டங்கள், யுத்தமான சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் ஜீவிப்பதற்கு ஒரு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. நாம் கேட்கிற சத்திய வசனங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே அனுபவமாக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை குறித்து ஒரு ஃபெய்த் தேவை இருக்குது. நித்தியத்தை குறித்து ஒரு விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. உயிர்த்தெழுதல், மறுரூபம், இப்படிப்பட்ட அனுபவங்களை குறித்து நமக்கு ஒரு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. பொதுவான விசுவாசமாக இந்த உலகத்துல ஒருத்தர் நம்பி ஒருத்தர் நம்ம குறிச்சு நம்ம அதைரியப்படாதபடிக்கு, அவங்க மேல அவநம்பிக்கை உண்டாகாதபடிக்கு நமக்கு ஃபெய்த் தேவையா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இப்படி விசுவாசம் என்பது நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு கிடைக்கப்பெற வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கு விசுவாசம் தேவை இருக்கிறது. கர்த்தர் நடத்துகிற பாதைகளிலே நாம் விசுவாசித்து அந்த பாதைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு விசுவாசம் தேவையா இருக்கிறது. இப்படி விசுவாசம் என்பது ஒவ்வொரு பகுதிகளில், அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவத்துல எழுத்தின்படியும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமும் சரி, இந்த விசுவாசம் நம்முடைய ஜீவியத்திலே செயல்பட வேண்டும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவள் நிச்சயம். நம்பப்படுகிறது உறுதியின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் ஆனாலும் சரி, வேதத்துல சொல்லப்பட்டிருக்க தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையினாலும் நடந்த சம்பவங்களை குறித்ததான விஷயத்தை குறித்த காரியம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. தேவன் கடந்த காலங்களிலே நம்முடைய ஜீவியங்களிலும் சரி, வேதத்துல சொல்லப்பட்ட தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ததான காரியங்களை குறித்து நமக்கு உண்டாகிறதான காரியத்துக்கு பேர் நம்பிக்கை. இப்போ நம்முடைய சொந்த வாழ்க்கையில நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் அப்படின்னா, இப்ப நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டிய காரியத்தை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அதை செய்வார் என்கிற விதத்திலே கடந்த காலத்தில் உள்ள நம்பிக்கையும், வர்ற நாட்களிலே தேவன் என்ற ஜீவியத்திலே இதை செய்வார் என்கிற விதத்தில் உள்ளதான அனுபவத்தோடு கூடிய உறுதி, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம், அந்த உறுதியான அனுபவம், நிச்சயம் கர்த்தர் செய்வார் அப்படிங்கிற அனுபவம் தான் ஃபெய்த். ரைட்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படும். அப்ப இந்த விசுவாசம் இல்லாதவர்கள் என்ன சொல்லலாம், அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற புறம்பான இருளிலே தள்ளப்படுவார். ரொம்ப ரொம்ப நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை உண்டு, இன்றைக்கும் அதை நம்ம சொல்றோம். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். இப்ப இப்படிதான் இன்றைக்குள்ள ஃபெய்த் இருக்கு. யோவான் சுவிசேஷம் 10:26 வசனத்துல கூட ஆண்டவராகிய இயேசுப்பா ஒரு வார்த்தையை அழகா சொல்லுவாங்க. யோவான் சுவிசேஷம் 10:26 வாசிங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். தேவனுடைய மந்தையின் ஆடுகளாய் இல்லாதவர்கள் தேவனை விசுவாசிக்க முடியாது. மந்தையின் ஆடுகளாய் இல்லாதவர்கள் தேவனை விசுவாசிக்க முடியாது. எங்க ராஜ்யத்தின் புத்திரரே புறம்பான இருளதான், அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துலதான் தள்ளப்படுவாள்னே சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 16 வாசிக்கும் போது நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது 8:9 பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார்ங்கிற இடத்துல 9வது வசனத்துல சொல்லிருக்கும், எது பாவம் என்று சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் அது ஒரு பெரிய பாவமா. வாசிங்க. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுப்பா சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும். ஆமாம், ஆண்டவராகிய இயேசுப்பாவை விசுவாசிக்காவிட்டால் அது பாவம். வியாதி நேரங்கள்ல ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டாலும் சரி, தங்களுடைய வாழ்க்கையின் சோதனைகள், போராட்டங்கள், எதிர்வினையான எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் அது பாவம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்வார். பொதுவா அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போகிற முதல் கூட்டம் விசுவாசம் இல்லாதவள், அவிசுவாசம், அவநம்பிக்கை, அதைரியம் உள்ள ஒரு கூட்டம், பயப்படுகிறவள். தெய்வ பயம் அல்ல, உலக பிரகாரமாக சொல்லப்படுகிற அந்த பயத்தின் அனுபவம், தேவன் மேல் இருக்க வேண்டிய அந்த நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் இல்லாமல் பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் என்கிற அனுபவங்களிலே 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தோமென்ற கடல்ல தள்ளப்படுவாள்னு சொன்னது போல, விசுவாசிக்காத கூட்டத்தாரெல்லாம் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற ராஜ்யத்தின் புத்திரர்,
இன்றைக்கு எவ்வளவு வேத வசனங்களை கேட்டாலும், பரிசுத்த வேதாகம் கையில இருந்தாலும், ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவராய் இயேசுப்பா செய்த அற்புதங்களை குறித்து பிரசங்கித்தாலும், அற்புதங்களை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசுப்பா தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை சுகமாக்குவார், விடுதலையாக்குவார், ஆண்டவராய் இயேசுப்பா தங்களுக்கு போதும் என்கிற இடத்திலே தேவனை குறித்த தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் இல்லாதவர்கள் எல்லாம் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்திலே தள்ளப்படுவார்கள். நரகத்துக்கு போற முதல் கூட்டம் இயேசுப்பாவின் மேல விசுவாசம் இல்லாத, தேவன் மேல் நம்பிக்கை விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் போகும். ரைட். 2, யார் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறதான இடத்துக்கு போவார். வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36 48 வரைக்கும் வாசித்தார். மத்தேயு சுவிசேஷம் 13 36 42 வரைக்கும் வாசித்தார். வாசிங்க. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். நிலத்தின் களையை பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப இந்த இடத்தின் ஓமையை மறுபடியும் உங்களுக்கு லேசா இப்ப வாசித்து சொல்றதை விட நம்ம அப்படியே உங்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்ய நிலத்திலே நல்ல விதை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவர் நல்ல விதை விதைத்தார். ஒரு ராத்திரி தூங்குற வேளையிலே பொல்லாங்கன் களைகளை கொண்டு விதைத்தான். அது கூட வளர்ந்துச்சு. அறுப்பு காலம் வரைக்கும் விட்டுட்டு, அறுப்பு காலத்துல நல்ல தானியங்கள் எல்லாம் ஒரு பக்கமும் களைகள் எல்லாம் ஒரு பக்கமும் எடுத்து புறம்பான இருளாகிய அல்லது அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல போட்டார். 42வது வசனத்தை வாசிங்க. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும். அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும். நம்ம இப்ப எடுத்திருக்கிறது அழுகையும் பற்கடிப்பும். நரகம் என்கிற இடத்துல அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறதான இடத்துல, இந்த அழுகையும் பற்கடிப்பான இடத்துக்கு போகிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா, 2வது கூட்டம் களைகள். இந்த களைகளை வேதம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, 38வது வசனத்துல வாசித்தா, பொல்லாங்கின் புத்திரர்கள், பிசாசின் பிள்ளைகள், பேய் குணம் உள்ளவர்கள். வாசிங்க. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கனுடைய பிசாசின் பிள்ளைகள், களைகள் நல்லா வளரும், ஆனா பேய் குணம் தான் இருக்கும். பேய் குணம் உள்ளவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னா நரகத்துக்கு தான் போவாங்க. நரகம்னா அழுகையும் பற்கடிப்பு இருக்க இடம். நம்மள யாரும் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம இடத்துல சின்ன சின்ன குறைகள், குற்றங்கள், விலகினமான குணங்கள் இருக்கும். ஆனாலும் தெய்வீகமான நிறைய நல்ல குணங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கு. சுத்தமா களையா இருக்கும், சுத்தமான களையா இருக்கும். அது எங்க போகும்னா புறம்பான இருளுங்கிற அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போகும். 2வது அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போகிற கூட்டம் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், களைகள். சபைக்குள்ளதான் இந்த களைகள் இருக்கும். உலகத்துல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சபைக்குள்ள இருக்கிற நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், பொல்லாங்கண்டே விதை, பிசாசின் குணம், சாத்தாண்டே சுபாவங்களுடையவர்கள், சாத்தாண்டே செயலுக்குட்பட்டவர்கள், சாத்தாண்டே கிரியைகளை வெளிப்படுத்துறவர்கள். இப்படி நம்ம அப்படி சாத்தாண்டே காரியங்கள் எல்லாம் சொல்லலாம். இவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னா அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போவாங்க. நம்முடைய ஜீவியத்தை ரொம்ப கவனமா ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம களைகள் அல்ல. இதா நாட்டாத நாட்டெல்லாம் வேரோடு விடுங்கப்படும். நம்ம நல்ல நாற்றுக்களாய் தேவனால் நாட்டப்பட்டவர்கள், நல்ல பலன் கொடுக்கும்படியாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நல்ல பலன் கொடுக்கும்படியாக தேவன் சபையில் நாட்டி வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலே நாம் களைகள் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத விதத்திலே நாம் நல்ல பலன் கொடுக்கிற நல்ல தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். களைகள் என்கிற வார்த்தையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரவே கூடாது. நம்ம அந்த வாழ்க்கையின் அனுபவம் நமக்குள்ள வரவே கூடாது. அது பொல்லாங்கண்டே புத்திரர். ஆனா இன்றைக்கு சபைகளை எடுத்து பார்க்கும்போது, ஊழியங்களை எடுத்து பார்க்கும்போது இந்த பொல்லாங்கண்டே புத்திரரின் அனுபவம் நிறைய இருக்கு. சாத்தான் நிறைய களைகளை விதைச்சிருக்கிறான். கோதுமை மணிகளின் அனுபவத்தை விட களைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஊழியங்களிலே களைகளை ஊழியர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். களைகளின் ஊழியர்கள்
களைகளின் அனுபவத்தில் உள்ள விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய பேருக்கு கீழே இருக்கிற ஆட்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜீவியங்கள் எல்லாம் நம்ம தற்பரிசோதனை பண்ணி ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போதும் நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசுடைய கேரக்டர்ஸ் நமக்குள்ள இருந்து வெளிப்படாதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். களைகளாய் மாறிவிடக்கூடாது. களைகளின் அனுபவம் நமக்குள்ளே உண்டாகக்கூடாது. நம்ம நல்ல கனி கொடுக்கிறவர்களாக, நல்ல கோதுமை மணியின் அனுபவத்திலே, நல்ல தானிய விளைச்சலின் அனுபவத்திலே பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் சபையிலே தெய்வ ஜனங்களுக்குள்ளே பார்ப்பது ரொம்ப கடினமா இருக்குது. மெஜாரிட்டியான ஜனங்கள் களைகளாகத்தான் இருக்கு. சபையில இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் விசுவாசிகள் நிறைய கூட்டமா இருக்கிறாங்கன்னு நிறைய ஊழியக்காரங்க அதை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஆண்டவர் பார்க்கிறது அப்படி கிடையாது. சபைக்குள்ள எவ்வளவு களை இருக்கு, எவ்வளவு நல்ல கோதுமை மணி இருக்கு. அறுப்பு காலம் வரைக்கும் விட்டுருவார். சில சபைகள் எல்லாம் அறுப்பு காலம் வரைக்கும், ஆண்டோடைய வருகை வரைக்கும், நியாய தீர்ப்பு வரைக்கும் கூட அந்த பூமியில பயங்கரமா இருக்கும் பார்க்கிறது. சில இடங்கள்ல களை வளரும் போது, அதாவது நெல்லு கூட சில களைகள் வளரும் போது நெல்லும் களையும் வித்தியாசமா பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். களை, இந்த களை வேற எதையும் அனுபவிக்கிறது இல்லை. தானியத்துக்குரிய தண்ணி, தானியத்துக்குரிய உரம், தானியத்துக்குரிய இடத்துலதான் அந்த களைகள் நிற்குது. இந்த களைக்கு மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய காரியம் இருக்கும். சொல்ல போனா சில நிலங்கள்ல பலன் கொடுக்கிற தானியத்தை விட களைகள் தான் செழிப்பா இருக்கும். இந்த களைகள் தான் அதிகமான உரத்தை எடுக்கும். இந்த களைகள் தான் அதிகமான நீர் அது தான் எடுத்துக்கிடும். இந்த களைகள் தான் பார்க்கிறதுக்கு தானியத்தை விட செழிப்பா பளபளன்னு இருக்கும், பசுமையா இருக்கும். சில நேரங்கள்ல சில சபைகள்ல களைகளை போல உள்ள ஆத்துமாக்களை பார்க்கும்போது அங்க இருக்கிற உண்மையான தானியத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் கூட நமக்கு அடையாளம் தெரியாது. சில இடங்கள்ல களைகள்லாம் பிடுங்காம இருக்கிற இடத்துல பார்த்தா களைகள் வளரும் போது தானியம் மறைந்து போய்விடும். சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. நான் இதை ரொம்ப கவனிச்சு பார்த்திருக்கேன். சில இடங்கள்ல, நல்ல இடங்கள்ல அந்த களைகளை பிடுங்காம விட்டாங்கன்னா போதும், களை வளர்ந்து அந்த நிலத்துடைய நல்ல பயிர்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். இன்றைக்கு அப்படிதான் எத்தனையோ ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகள், ஸ்தாபனங்கள் களைகளால் மூடப்பட்ட அனுபவத்திலே, களைகளின் செழிப்பு வெளிப்படுகிற விதத்திலே, களைகளின் காரியங்கள் தான் மேலோங்கி நிற்கிற இடத்திலே இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த களைகளின் அனுபவம் உள்ளதான ஆத்துமாக்கள், இந்த களைகளின் அனுபவம் உள்ளதான ஊழியர்கள் அழுகையும் பற்கடிப்புமான அந்த இடத்திலே தள்ளப்படுவார்கள். அது அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றப்பட்டுவிடும். மரணத்துக்கு பிற்பாடு இந்த அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறதான இடத்துக்கு போவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அருமை தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஜீவியத்திலும் மிகவும் நம்முடைய ஜீவியத்தை உற்று கவனித்து ஆராய்ந்து பார்த்து, பொல்லாங்கனாகிய சாத்தானால் நம்முடைய ஜீவியத்திலே இந்த களைகளின் அனுபவம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை உய்த்து ஆராய்ந்து தங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தி, களைகளின் அனுபவம் இல்லாத விதத்திலே, களைகளின் சுபாவங்கள் நம்மளிலிருந்து வெளிப்படாத விதத்திலே, களைகளின் கிரியைகள் நம்மளிலிருந்து வெளிப்படாத விதத்திலே நல்ல பலன் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் தெய்வீக சுபாவங்களின் அனுபவங்களோடு தேவனால் நாட்டப்பட்ட நல்ல நாற்றுகளின் பிதா நாட்டுகிற அனுபவத்திலே, பிதா நாட்டின அனுபவத்திலே நம்முடைய ஜீவியங்கள் காணப்பட வேண்டும். தெய்வீக சுபாவங்கள் நம்மளிலே குறையும் போது சாத்தான் நமக்குள்ளே களைகளின் அனுபவத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறான். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நம்முடைய ஜீவியம் பலன் கொடுக்கிற ஜீவியமாயிருக்கணும். எவ்வளவு களைகள் பெருகினாலும் அங்கே இருக்கிற பயிராகத்தான் இருக்கும், அது களையாக மாறுகிறதில்லை. எவ்வளவு பயிர் நிலத்தின் உரத்தையும் தண்ணீரையும் அந்த களை உட்கொண்டாலும் களையாகத்தான் வளரும். ஆகையால் ஆண்டவராய் இயேசுப்பா சொல்லும் போது சொன்னார், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது,
கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இன்றைக்கு இந்த மாலை வேத பாட கூட்டத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஜீவியத்தையும் கூட சற்று சீர்தூக்கி பாருங்கள். இந்த நாட்களிலே நீங்கள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற நல்ல கனி கொடுக்கிற மரமாக, நல்ல நாற்றாக, நல்ல தானியத்தின் அனுபவத்தில் உள்ள தெய்வ பிள்ளைகளாய் பலன் கொடுக்கிற அனுபவத்திலே தெய்வீகமானவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அல்லவென்று சொன்னால் களைகளாய் உங்களை ஜீவியம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதாம். எத்தனை வருஷங்களானாலும் நம்முடைய வாழ்க்கையின் கோபங்கள், நம்முடைய வாழ்க்கையின் எரிச்சல்கள், நம்முடைய வாழ்க்கையின் பொல்லாத சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்க முடியாத, மறக்க முடியாத, பழி வாங்குகிற அனுபவங்கள், இப்படியெல்லாம் எத்தனையோ விதத்திலே வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ளுகிறதான பொல்லாத சாத்தாண்டே சுபாவமுடையவளாய் களைகளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறதான இடத்துக்கு யார் போவார்கள் என்று சொல்லும் போது, இந்த பூமியிலே ஆவிக்குரிய சபைகளிலே சாத்தானால் விதைக்கப்பட்ட, சாத்தானின் விதையின் அனுபவத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற களைகளின் அனுபவம் உடையவர்கள் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போவார்கள். மூன்றாவதாக நம்முடைய தியானத்துக்காக யார் இந்த அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போவார்கள் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 47 முதல் 50 வரைக்கும் வாசித்து விட்டு, மத்தேயு சுவிசேஷம் 13:49 வாசித்தா, மத்தேயு சுவிசேஷம் 13:47 இருந்து 50 வரைக்கும் வாசித்துட்டு 49 நிறுத்தி வாசித்தால் வாசிய. அன்றியும் பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பொல்லாதவர்கள் என்கிற கூட்டம், அங்கே களைகள் என்கிற பெயர், இங்க பொல்லாதவர்கள் என்கிற கூட்டம். வலைக்குள் இருக்கிற மீன்கள் நல்லவைகளாகவும் பொல்லாதவைகளான தேவையில்லாத உபயோகப்படுத்த முடியாத நிறைய காரியம் இருக்கு. அதான் இல்ல சொல்லி இருக்கு. 47வது வசனம் அதைத்தான் சொல்லுது. வாசிங்க அந்த வசனத்தை. 47 ஒருக்கா கூட வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. வலைக்கு ஒப்பா, எல்லாத்தையும் சேர்த்து வாரி கடல் வலையில எல்லாம் மாட்டுது. இப்ப கூட கடல்ல வலை போடும் போது நிறைய கிடைக்கும். விற்பனைக்குரியது அவசியப்பட்டது போக மீதி எல்லாத்தையும் கடலுக்குள்ள போட்டுருவாங்க. பொல்லாதவை நீதிமான்கள், உங்க நீதிமான்களும் பொல்லாதவர்கள். இப்ப நீதிமான்கள் என்று சொல்லும் போது பாவ மன்னிப்பு நிச்சயம் உடையவர்கள் தான் நீதிமான்கள். ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். பொல்லாதவர்கள் என்று சொல்லும் போது மோசமான பயனற்றவர்கள். வலை போடுறது பலனுக்காக பயனுக்காக போடுறாங்க. ஆனா அதுல நிறைய பயனற்றவைகள் உள்ள வருது, உபயோகமற்றவர்கள். மாறிக்கொள்ளுக வளரல, காமனா இருக்குது, வர்றாங்க. வலை என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்பாக ஓடி வருவேன். பொல்லாதவர்கள், பயனற்றவர்களானவர்கள், உபயோகமற்றவர்கள், தேவையற்றவர்கள், மார்க்கத்துக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமே இல்லாதவங்க, அவங்களால எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை. பொல்லாதவர்கள், அவருக்கு பேரே பொல்லாதவர்கள், பயனற்றவர்கள், உபயோகப்படுத்தாதவர்கள், ஒன்னும் அது யூஸ் பண்றதுக்கே வழி இல்லை, தேவையில்லாதவர், அவசியம் இல்லாதவர், இடத்தை அடைக்கிறவர்கள் மாதிரி. நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம யாரும் இப்படி கிடையாது. இது ஒரு பைபிள் ஸ்டடி. அழுகையும் பற்கடிப்புக்குமான இடத்துக்கு போகிறவள் யார்? பயனற்ற ஒரு கூட்டம், உபயோகமற்ற கூட்டம். இது வலைக்குள்ள வருமானா வரும்,
சபைக்குள்ள வருமானா வரும், சபைக்குள்ள இருக்குமானா இருக்கும். ஒரு ஒரு பிரயோஜனமும் இல்லாத அப்படி போகும். ஒரு கூட்டத்துக்கு வந்தோ அல்லது ஒரு ஆராதனைக்கு வந்தோ கர்த்தருடைய சமூகத்துல இருந்தோ ஒரு சபைக்கோ ஒரு பிரயோஜனமான ஒரு அனுபவம் இருக்காது. அதான் இதுல சொல்லியிருக்கும். 48வது வசனத்துல வாசிங்க, 48 வாசிங்க. இப்போ அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் செய்து நல்லவைகளை கூடைகளிலும் ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். சங்கீதத்துல 1ஆம் சங்கீதத்துல உள்ள ஒரு வசனம் தான் நல்லா இருக்கும். பாவிகள் நீதிமான்கள் சபையிலே நிலைத்திருப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல ஆகாதவைகள் என்று சொல்வது பாவிகளின் அன்பு, நீதிமான்கள் என்று சொல்வது ஆண்டோடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள், சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர். ஆகாதவர்கள், பிரயோஜனமற்றவர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நீதிமானுடைய வாழ்க்கை என்று சொல்லும் போது தன்னை நிதானித்து அறிந்து ஆண்டோடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சத்திய வசனத்தினால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். நீதிமான் என்று சொல்லும் போதே அதான் அர்த்தம். தங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். தங்களை தான் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு நீதிமானுடைய இருதயம் என்று சொல்லும் போது வாதிக்கப்படும். அவனுடைய இருதயம் எப்போதும் அவனுக்கு தான் அவனுக்கு காட்டி கொடுக்கும். நல்ல நீதிமானுடைய இருதயம் தன்னை தான் தனக்கு காட்டி கொடுக்கும். அதான் நீதிமான். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறதே அப்படிதான். யார் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவார்கள்? தன் பாவங்களை உணர்கிற ஒரு மனிதன் தான் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவான். அப்படியானால் நீதிமான் யார்? தன் பிழைகளை உணர்கிறவர். ஆகாதவள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? தங்களுடைய ஜீவியத்தை உணர மாட்டார்கள், தங்களுடைய குறைவுகளை உணர மாட்டார்கள், தங்களுடைய பலகீனங்களை உணர மாட்டார்கள், தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். ஆகாதவர்கள். ஒரு நீதிமான் என்று சொன்னாலே, பாவ மன்னிப்பை பெற்றவன் என்று சொன்னாலே, தன் பிழைகளை உணர்ந்து தன் பாவங்களுக்காக, தன் குறைவுகளுக்காக, தன் குற்றங்களுக்காக, தன் பலகீனங்களுக்காக தன் நிலவரத்தை அறிந்து தன்னை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறோம். ஆகாதவன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? பரிசேயனை போல உள்ளவன், இந்த ஆயக்காரனை போல அல்ல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நம்முடைய ஜீவியத்தில் நம்ம கவனிச்சு பார்க்கணும். அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு 3வது போகிற கூட்டம் யார் என்று சொன்னால், வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆகாதவைகள், பயனற்றவைகள். வலைக்குள்ள வருமானா வலைக்குள்ள வரும், சபைக்குள்ள வருமானா வரும், ஆனா பிரயோஜனமற்ற கூட்டம், தங்களை உணர முடியாத கூட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமானின் அனுபவம் இல்லாதவர்கள். வேதம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பான். ஒரு நீதிமான் அந்த இடத்தை தவற விட்டவர்கள் வலைக்குள்ளே வலையின் மூலமாய் வந்திருக்கலாம், ஆனா வலைக்குள்ளே ஆகாத கூட்டமாய் இருப்பார்கள். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்படுகிற மீன் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதுல எல்லாம் வருது, நிரம்பனோட வெளியே எடுக்கிறாங்க. நல்லவைகள் எல்லாம் கூடையிலே பரலோகத்துக்குரியவளாக மாற்றப்படுகிறார்கள். ஆகாதவைகள் எல்லாம் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போகிறார்கள். 3வது அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போகிற கூட்டம் யார் என்று சொன்னால் ஆகாதவைகள், பயனற்றவர்கள், தேவனுக்கு உபயோகமற்றவர்கள். எந்த விதத்திலும் சபைக்கோ தேவனுக்கோ தெய்வ ராஜ்யத்துக்கோ ஊழியத்துக்கோ உபயோகமற்றவர்களாய் மாறி விடுகிறார்கள். 4 யார் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போவார்கள்? மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ல இருந்து 10 வரைக்கும் வாசித்தார். மத்தேயு சுவிசேஷம் 22 2ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க.
பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள். 11-12 வாசியா. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். இந்த ஓமையில ஒரு நல்ல ட்விஸ்ட் வச்சிருப்பார் தேவன். அழைக்கப்பட்டவங்க எல்லாம் வரல. அழைக்கப்பட்டவங்க வந்தாங்கன்னா கல்யாண வீட்டுக்குள்ள வஸ்திரம் தரிச்சுட்டு வந்திருப்பாங்க. சரியா? நல்லா அந்த ஓமையில ஒரு நல்ல அழகான ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு நல்ல நமக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்து வச்சிருக்கும். 10வது வசனத்துல வாசித்து பாருங்க. நல்லோர் பொல்லார் எல்லாரும் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாசிங்க. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கா? இப்போ நல்லார் பொல்லார். நல்லவங்க மட்டும் வரல, அதான் முக்கியம். எல்லாரையும் கூட்டு வந்தாச்சு. நல்லார் பொல்லார் எல்லாரும் வந்தாங்க. வாசிங்க. நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. பாருங்க, இப்போ கல்யாண சாலை விருந்தாளிகளால நிரம்பி இருக்கு. ஃபுல்லா நிரம்பியாச்சு. சாப்பாட்டுக்கு ஆல்ரெடி பந்தி பரிமாறப்பட நேரத்துல ராஜா உள்ளுக்கு வாரார், வந்து பாக்குறார். இப்ப வாசிய 12வது வசனம் 13வது வசனம் வாசியா. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். என்னன்னா, இந்த விருந்து சாலைக்குள்ள வரும்போது அங்க ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாங்க. நல்லோர் பொல்லோர் எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க, வழியில நின்னவங்க. அப்படி வந்த பிற்பாடு கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படி வந்தான்னு கேட்டிருக்கு. ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் அந்த கல்யாண வஸ்திரம் என்ன செய்திருக்கிறாங்க? மேட்சிங் ட்ரெஸ் போட்டு இருந்திருக்கிறாங்க. இவன் ஒருத்தனும் தான் எனக்கு தெரிஞ்சு வாசல் வழியா வரல, எங்கேயோ இருந்து வந்திருக்கிறான். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை ஆண்டவராய் இயேசுப்பா இப்படி பதிவு செய்திருப்பாங்க. வாசல் வழியாய் பிரவேசியாதவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் அப்படின்னு இருக்கும். அப்படிதானா? வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய். இவன் கல்யாண வஸ்திரம் தரிக்காத இவன் தான். இந்த வசனமும் அந்த ஆளும் ஒண்ணு, இந்த வசனமும் அந்த ஆளும் ஒண்ணு. ஏன்னா எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்திருந்து, அப்போ ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாதவன் யாரு? அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போகும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது. இவன் ஒண்ணு வேற வழியா வந்தான், இல்லைன்னா கல்யாண வஸ்திரம் போடாம இருப்பேன்னு இருந்தான். அப்ப இவனுடைய வாழ்க்கையில அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போற 4வது ஆள் யாருன்னா, விருந்து சாலைக்குரிய ஆயத்தம் இல்லாதவன், விருந்துக்குரிய ஆயத்தம் இல்லாதவன், கல்யாண வஸ்திரம் தரிக்கக்கூடிய விருப்பமற்றவன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. சும்மா இருந்தான், பதிலே பேசல. அந்த 13வது வசனத்தை வாசித்து பாருங்க, அழகா சொல்லிருக்கு. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலம் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். 12 மறுபடி வாசிங்க. சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். ஆச்சரியத்தோடு அந்த ராஜா கேட்கிறான், எப்படி வந்தான்? அப்ப இவன் வாசல் வழியா வந்திருந்தா கண்டிப்பா இவன் அந்த வஸ்திரம் தரிச்சுதான் என்ன செய்திருப்பாங்க? அனுப்பியிருப்பாங்க. கேட்கிறார். திருடனும் கொள்ளைக்காரனுமான அனுபவத்துல வந்திருக்கான். இன்றைக்கும் இப்படிதான். அந்த ஆண்டவர் சொன்ன ஓமையில ஒருத்தன்னு சொல்லி இருக்கு. இன்றைக்கு அநேகர் இப்படிதான் திருடனும் கொள்ளைக்காரனுமான அனுபவத்துல இந்த மார்க்கத்துக்குள்ள இருக்கிறாங்க. வாசல் வழியாக ஒரு உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது, மனம் திரும்பல் கிடையாது, ஞானஸ்தான சத்தியம் முழுமையான அனுபவம் கிடையாது.
பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த அனுபவம் கிடையாது. காண்கிறதும் கேட்கிறதுமான அனுபவத்தில் உள்ள பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தின் அனுபவம் கிடையாது. நீதியின் சால்வை என்பது ஞானஸ்தான சத்தியத்தை தான் காட்டுகிறது. நீதியின் சால்வை. இப்ப அநேக வஸ்திரங்கள் இல்ல, ஆவிக்குரிய வஸ்திரங்களே இல்ல. பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தின் அனுபவம் இல்ல, வேறுபாட்டின் ஜீவியம் இல்ல, தெய்வீக சத்தியத்தின் அனுபவங்கள் இல்ல, பரிசுத்தமான வஸ்திரத்தின் அனுபவங்கள் இல்ல, சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தின் அனுபவத்தில் உள்ள ஜெயஜீவியத்தின் வஸ்திரங்கள் இல்ல. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் நான்காவது புறம்பான இருளுக்கு அழுகையும் புறம்பான இருங்க அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போகிறவள் யார் என்று சொன்னால், வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, கல்யாண வஸ்திரம் தரிக்காதவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள், தெய்வீகமான வஸ்திரங்கள் இல்லாதவர்கள், வேதம் சொல்லிக் கொடுக்கிற அந்த வஸ்திரத்தின் அனுபவம் இல்லாதவர்கள். ஒரு விளையாட்டு துறையில கூட அந்த விளையாட்டு துறைக்குரிய வஸ்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு விதமான வஸ்திரங்கள் கொடுக்குறாங்க. இந்த கிரிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சுக்குன்னு சொல்லி ஒயிட் கலர் வஸ்திரம், அப்புறம் ஒன் டே மேட்சுக்கு அவங்கவுங்க நாட்டுக்குன்னு ஒரு கலர் வச்சிருக்கிறாங்க. அந்த கலர்ல உள்ள வஸ்திரங்கள் தரித்துக் கொள்ளுகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? நம்முடைய ஜீவியத்திலும் கூட வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆவிக்குரிய வஸ்திரங்கள் நமக்கு தேவை. ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தேவை. வஸ்திரங்கள் அப்படி நம்ம எடுத்துட்டு போனா நம்ம பைபிள் ஸ்டடி வேற கோணத்துல போய் சுருக்கமா சொன்னா, உள்ள வந்தா கல்யாண வஸ்திரம் இல்லை, அங்க இல்ல அப்படிங்கறத கூட தெரிஞ்சாது தன்னுடைய வாழ்க்கையில கல்யாண வஸ்திரம் வேணும்னு நினைக்கல. இன்னைக்கு அப்படிதான் சில ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க, பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தின் அனுபவம் எனக்கு தேவை, சித்திர தையலாட எனக்கு தேவைன்னு நினைக்கிறதே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்ப நாலாவது, அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போற கூட்டம் யாருன்னா, கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்கள். 5 மத்தேயு சுவிசேஷம் 24:45 51 வரைக்கும் எழுதிக்கிட்டு வாசித்து பார்த்தா, 24:45 51 வரைக்கும் உள்ளதை எழுதிட்டு வாசித்தமான வாசிங்க. ஏற்ற வேளையினை தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து. இப்ப 51 51 வாசிட்டு நம்ம வந்தா நல்லா இருக்கு. வாசியா. அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிரும். அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போகிற 5வது ஆள் யாருன்னா, எஜமான் வைத்த வேலைக்காரன்ல ஊழியக்காரன்ல கடமையை தவறினவன், பொறுப்பில்லாதவன், உத்தரவாதம் இல்லாதவனா நடந்து கொண்டான். அந்த ஓமையில அழகா ஆண்டவர் சொல்வாரு, தன் உடன் வேலை ஆட்களை நல்லா விசாரித்து சாப்பாடு கொடுத்து கவனிக்க வேண்டும் தான் வைக்கிறான். ஆனா அவன் என்ன செய்யறான்? 48 49 வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்றான். வாசிங்க. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் நிர்விசாரம், அவனுக்குள்ள ஒரு பெரிய நிர்விசாரம் வந்துட்டு, அலட்சியம் வந்துட்டு. வாசிங்க. தன் உள்ளத்தினை சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி. பாத்தீங்களா? கூட இருக்கிறவங்களை இப்ப நான் என்ன சொல்லலாம், கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவர், சென்ட்ரு பாஸ்டர், முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிற சபை ஊழியர்கள் இதெல்லாம் இதுல வந்துருவாங்க. இவங்கெல்லாம் இந்த அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துல தங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்களை சரியா நடத்த தெரியாதவங்க, சபையை சரியா நடத்த தெரியாதவங்க, சபையை சரியா நடத்தாதவங்க, தலைவருங்கிற இதுல இருந்துகிட்டு சுகபோகமா தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா உடன் ஊழியர்களுக்கு பீத்து நீ பிரசங்கம் பண்ணி சின்ன ஊழியக்காரங்க கஷ்டப்படுகிற இடத்துல இருப்பாங்க. லட்சக்கணக்கில் இந்த பெரியவங்களா இருக்கிறவங்க சபைகள்ல வருமானம் வரும்.
ஆனா அதுல இளையவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. விசுவாச ஊழியம், விசுவாசத்துல பழகணும் அப்படிம்பாங்க. எனக்கு தெரியல அதெல்லாம் எப்படின்னு, எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் சொல்லன்னு தெரியல. விசுவாசத்துல பழக்குனாங்க. ஆனா அவர் மட்டும் பணத்துல கொளிச்சு செழிச்சு இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்க பணத்துல அவங்க லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே இருக்கிற சின்ன ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அவங்க விருப்பத்துக்கு அவங்க எதெல்லாமோ வாங்குவாங்க, எதெல்லாமோ செய்வாங்க. சின்ன ஊழியக்காரங்க இருக்கிற அந்த சின்ன சபைகளுக்கு காசு கொடுத்து பணம் கொடுத்து உதவி செய்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வச்சது உன்கிட்ட இருக்கிற ஊழியர்களை நீ விசாரிக்கவும் போஷிக்கவும் கவனிக்கவும் தான் நான் உன்னை வச்சேன். அதனால்தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நிறைய ஸ்தாபன தலைவர்கள், சென்ட்ரு பாஸ்டர்கள், முக்கியமான பொறுப்புகள்ல இருக்க ஊழியக்காரங்களாம் அழுகையும் பற்கடிப்பு இருக்கிறது தான் போவார், நரகத்துக்கு தான் போவாங்க. பரலோகத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். தன்னுடைய உடன் ஊழியர்கள் தங்களோடு இருக்கிறவளை நல்லா விசாரித்து கவனித்து அன்பு செலுத்த வேண்டும். தனக்கு கீழே இருக்கிறவங்க நீ ஒரு கூட்டம் கொடுக்கப்பட்டனால ரொம்ப பயபக்தியா இருக்கணும். ரொம்ப மோசக்காரனா நடந்திருக்கு. அந்த வசனத்தை மறுபடி கூட ஒருக்கா வாசிங்க, 48-49 வாசிங்க. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி அவங்க கஷ்டப்படுத்தி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும். ஆமா, ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர்னு சொன்னா கீழே இருக்கிற சின்ன ஊழியக்காரங்களா அவங்களுக்கு ஊழியக்காரங்களாவே தெரியறது இல்ல. சென்ட்ரு பாஸ்டர் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரங்களா தெரியல. இந்த தலைவர் சென்ட்ரு பாஸ்டர்லாம் போவாங்களான்னு தெரியல, கீழே இருக்கிறவங்க போயிடுவாங்க. இந்த முக்கிய பொறுப்புல இருந்தவன தான் கொண்டு போய் அழுகையும் பற்கடிக்கிற இடத்துல ஆண்டவர் போட சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற எண்ணி முடியாத ஸ்தாபன தலைவர்கள், சென்ட்ரு பாஸ்டர்கள், முக்கிய பொறுப்புல இருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர், கொஞ்சம்லாம் இல்ல. தேவன் நம்பி கொடுத்தாரு. தனக்கு கீழே இருக்கிற என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயான்னு கேட்டாரு சீமோன் பேதுரு அவங்கள்ட்ட. இவர்கள் எல்லாரும் என்ன அன்பா இருப்பாயின்னு சொல்லி தேவன் நம்பி கொடுத்தாரு. சென்ட்ரு பாஸ்டர் பதவியை, தலைவர் பதவியை கத்த நம்பி கொடுத்துறாங்க. சபைகள்ல முக்கியமான பொறுப்புகளை நம்பி கொடுக்கிறார் சில ஊழியர்களுக்கு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? தங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் அன்பா நடத்துறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை, அவங்களுக்கு உதவி செய்யறது இல்லை, அவங்களை தாங்குகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச சில ஸ்தாபனங்கள் எல்லாம் சில தலைவர்கள்லாம் ரொம்ப மோசமா நடந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொன்னா, நான் ஊழியம் செய்த ஸ்தாபனத்துல எல்லாம் ஆரம்ப காலங்கள்ல கண்காண பார்த்திருக்கோம். சில தலைவர்களை, தலைமை பாஸ்டர்ஸ்களை கண்காண பார்த்திருக்கோம். எவ்வளவு அன்பு, இரக்கம், காருண்யம், தயவு. அவருடைய மரணமும் நல்லா இருந்திருக்கு. இன்றைக்கும் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். 5வது அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு யார் போவாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சபைகள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல உத்தரவாதத்துக்குரியவளாய் கர்த்தர் வைத்திருக்கிற தலைவர்கள், சென்ட்ரு பாஸ்டர்கள், முக்கிய பொறுப்புல இருக்கிற ஊழியக்காரர்கள் போவார்கள் என்பது நம்முடைய கருத்து. எஜமான் வர தாமதமாகும் என்று சொல்லி ஆண்டவர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி தங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்களை, நான் ஊழியம் செய்த ஸ்தாபனத்துல எல்லாம் மூப்பத்திமார்னு சொல்லி ஒரு கூட்டம் சகோதரிமார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற சகோதரிமார்களை படாத பாடுபடுத்திடுவாங்க. சின்ன சிஸ்டர்ஸ், சில இடங்கள்ல சின்ன சிஸ்டர்ஸும் மூப்பத்திமார்களை கஷ்டப்படுத்துவாங்க, பெரியக்காவை. சில இடங்கள்லாம் பெரிய சபையா இருக்கும், பெரிய பாஸ்டர் வச்சிருப்பாங்க, அவங்க கீழே 2 பிரதர்ஸ், ஒரு பிரதர்ஸ் கொடுப்பாங்க. இந்த சின்ன பிரதர்லாம் படாத பாடுபடுத்திடுவாங்க. பாஸ்டர்ஸ் காலை புடி, கைய புடி, நல்லா சாப்பிட முடியாது, நல்லா உறங்க முடியாது. இவன் சுகபோகத்துக்காகவே அவங்கள கஷ்டப்படுத்துவாங்கப்பா. ஊழியம் செய்த ஊழிய ஸ்தாபனத்துல எல்லாம் ட்ரைனிங் சென்டர்ல சில சின்ன பிரதர்ஸை என்ன கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்கப்பா. அதெல்லாம் விளங்குவானான்னு தெரியலப்பா. இந்த ஓமையின் படி பார்த்தா சியோனுக்கும் போக மாட்டான், எருசலேமுக்கும் போக மாட்டான், அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு தான் போவோம். புதிய வானமும் கிடையாது, புதிய பூமியும் கிடையாது. இப்ப நானா இருந்தாலும் சரிதான், கீழே இருக்கிற ஊழியக்காரங்களை அன்பு செலுத்தி நேசித்து கர்த்தர் என்னை நம்பிதான் தந்திருக்கிறார், நம்பிதான் வச்சிருக்கிறார். கவனிப்பான், போஷிப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு கீழே இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்த கூடாது.
நமக்கு கீழே இருக்கிறவங்கள வருத்தப்படுத்தக்கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்கள கசைக்கு புளிய நினைக்க கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருந்தா நித்தியத்துல அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடம் மட்டுமில்ல, பூமியிலே சில நேரங்கள்ல அழுகையும் பற்கடிப்பு நியமிக்கப்பட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெரியவங்க நீ வரக்கூடியவங்க தங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஆண்டவர் நம்பிதான் அந்த ஸ்தானத்தை தருவார். கத்த நம்பிதான் அந்த இடத்தை நமக்கு தருவாங்க. ஏசப்பா இவன் பார்த்துக்கிடுவான், கீழே இருக்கிற ஊழியக்காரல நல்லா விசாரிப்பான். ஓம அழகா சொல்லிருக்கும், தனக்கு கீழே இருக்கிற ஊழியர்களை அவன் விசாரிப்பான், கவனிப்பான் அப்படின்னு தான் கொடுக்கிறார். ஆனா அவன் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறான். சிலருக்கெல்லாம் அப்படிதான், சில பதவிகள், பிரமாணங்கள், சில பொறுப்புகள் வந்துட்டுனா கீழே இருக்கிறவங்களை மதிக்கிறதே கிடையாது. ரொம்ப துச்சமா நினைப்பாங்க, துச்சமா நடத்துவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. அப்போ ஐந்தாவது அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போறது யாருன்னு சொன்னா, பொறுப்புல இருக்கிற சென்ட்ரல் பாஸ்டர்ஸ், தலைவர்கள், ஊழியர்கள், பெரிய சபைகள்ல இருந்துட்டு தங்களுக்கு கீழே இருக்கிற சின்ன ஊழியர்களை கஷ்டப்படுத்துறவளும் வேதனைப்படுத்துறவளும் தான் போவாங்க. 6 யார் அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போவார்கள்? மத்தேயு சுவிசேஷம் 25, 24, 25 வாசித்து. மத்தேயு சுவிசேஷம் 25, 24, 25 வாசிங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். 26, 27 வாசிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. 30வது வசனத்துல என்ன சொல்றாரு? இவன் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாங்க பாருங்க. ஏசப்பா, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். ஆமா, அப்போ தாளந்த புதைச்சு வைக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, 2 வார்த்தை சொல்லுவான். விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன். அப்ப எஜமான என்ன சொல்றான்? எஜமான் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்றைக்கு மாலையில இந்த பிரசங்கம் எடுக்கும்போது, நீர் ஒரு திருடன் கள்ளன்னு சொன்னேன் மாதிரி, விதைக்காத இடத்துல அறுக்க போகிறது யாரு? கள்ளை. தெளிக்காத இடத்துலன்னா என்ன? தெளிக்காத இடத்துலன்னா என்ன? காயப்படாத இடத்துல பொருளை சேர்க்க போறது. தெளிக்காத இடத்துல கொஞ்சம் போல கோதம்பு காய போட்டேன், கோதம்பு காய போட்டாதான் நம்ம போட்டாதான் நம்ம எடுக்க முடியும். தெளிக்காத இடத்துல என்ன செய்யறவரா? சேர்க்கிறவர். மொத்தமா சொன்னா அவன் என்ன சொல்லான்? நீர் வந்து ஒரு திருடன் போல உள்ள ஆளு. என்ன சொல்ற? யோசிச்சு பாருங்க. எல்லாம் விளக்கி சொல்றத விட சுருக்கமா சொல்லிட்டு போனா, நல்ல ஒரு வார்த்தையில சொன்னா எப்படி சொல்லலான்னு சொன்னா, தாளந்த பயன்படுத்தாதவர்கள் அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போவாங்க. 1 தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ கர்த்தர் நமக்கு தந்த தாளந்த பயன்படுத்தணும். சிலருக்கு நல்ல தாளந்து இருக்கும், ஜெபிக்கிற ஒரு தாளந்து இருக்கும், எப்போதும் தெய்வ சமூகத்தின் அனுபவத்துல ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க. சிலருக்கு நல்ல வேத தியானத்துக்குரிய வேத புஸ்தகத்தை வாசித்து தியானிக்கக்கூடிய கிருபை இருக்கும். சிலருக்கு ஆத்ம பாரத்துக்குரிய தாளந்து இருக்கும். ஒண்ணுமே இல்லாட்டாலும் ஒரு ஆத்மாவை பார்த்தா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படல, ஆனா ஆண்டவர் செய்த நன்மையை குறித்து சொல்லுவாங்க, ஆண்டவரை பற்றி நல்ல கருத்தை சொல்லுவாங்க. அது ஒரு தாளந்து. தாளந்த பயன்படுத்தாட்டா அழுகையும் பற்கடிப்பு இருக்க இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால நீங்க தான் கவனிச்சுக்கிடும், தாளந்த பயன்படுத்துறீங்களா பயன்படுத்தலையான்னு பார்க்கணும். சின்ன தாளந்து இருக்கும். இந்த ஒரு தாளந்துங்கிறது ஒரு சபைக்கு வந்தா ஒரு தூக்குறதோ, ஒரு தண்ணி கொடுக்கறதோ, ஒரு சாப்பாடு கொடுக்கறதோ, ஒரு கவனிக்கிறதோ, ஒரு பிளைட்டு கழுவுறதோ, இந்த தாளந்து. தாளந்து பயன்படுத்தாட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்துல அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு யார் போவாங்கன்னா, 6வது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த பயன்படுத்தாத. சிலருக்கு ஒரு பாட்டு தாளந்து இருக்கும், சிலருக்கு ஒரு பிரசங்க தாளந்து இருக்கும், சிலருக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்ற தாளந்து இருக்கும். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக்கு. இவன் தாளந்த எடுத்து 10 தாளந்து இருக்கிற 5 தாளந்து வச்சு 5 சம்பாதிச்சவனுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளவனை அவனுக்கு கொடுக்கப்படும். சிலருக்கெல்லாம் இந்த தாளந்துடைய மதிப்பே தெரிகிறது.
உலகத்துல உள்ள வேலை, உலகத்துல இருக்கிற பணம் சம்பாதிக்க, உலகத்துல உள்ள காரியத்துக்கு தான் பிரயாசப்படுறாங்க. ஒண்ணும் கூட வர சரீரத்து வரைக்கும் இந்த பூமியில போட்டுக்கிட்டு தான் போனோம். சம்பாதிச்ச ஒண்ணு வராது. தின்ன சோத்துல வளர்ந்த வயறு வரைக்கும் வராது. எல்லாம் போட்டுக்கிட்டு தான் போகணும். இங்க யாரையாவது பார்த்து எதையாவது பார்த்து அவங்களுக்கு இப்படி இருக்கு, இவங்களுக்கு இப்படி இருக்கு, அவங்களுக்கு இது இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் இங்க சரீரத்தை போட்டுட்டு தான் போகணும். ஒன்னும் போகாது. நான் பார்த்த ஊர்ல ஒருத்தர் ஒண்ணும் கொண்டு போல. அதனால இருக்கிற நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கும் அபிஷேகத்துக்கும் வெளிப்பாட்டுக்கு ஏற்ற விதத்துல கர்த்தர் நம்மளை அழைச்சி தந்திருக்கிற தாளந்த பயன்படுத்திடணும். புதைச்சு வச்சிடக்கூடாது. தாளந்த என்ன செய்யக்கூடாது? புதைச்சிடக்கூடாது. 7வது, அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போற கூட்டம் யார்? லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25 28 வரைக்கும் வாசித்தா. 25 28 வரைக்கும் வாசித்தா. வாசிங்க. வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோமே. ஆமா, என்ன அழகா சொல்லியிருக்கு. உம்முடைய சமூகத்துல போஜன பானம் பண்ண சபைக்கு வந்தோமே, ராபோஜனம் எடுத்தோமே, அன்பின் விருந்து அட்டன் பண்ணோமே, கன்வென்ஷனுக்கு வந்தோமே, காணிக்க கொடுத்தோமே, இப்படி எல்லாம் நிறைய சொல்ல இருக்குமா இருக்கும். வாசிங்க. நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். நல்ல பிரசங்கம் கேட்டோமே. வாசிங்க. ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும். அக்கிரமக்காரர் எங்கதான் வரோம்? அறியேன் அக்கிரமக்காரர். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டுல 2 இடத்துல அழகா சொல்லியிருக்கு. ஒன்று மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23. தெய்வ சுத்தம் செய்யாத ஊழியக்காரர்ல பார்த்து சொல்வார், அக்கிரம செய்யக்காரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. 7வது, அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போறவங்க அறியே அக்கிரம செய்கைக்காரர் என்கிற இடத்தில் தெய்வ சுத்தம் செய்யாத கூட்டம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல வரும்போது, மத்தேயு சுவிசேஷம் 25, 10, 11 வாசிக்கும் போது, வாசிங்க. 25, 10, 11 வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் என்ன பாத்திரம் இல்லாத. வாசி. அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே. பாத்தீங்களா, அழகா லூக்கா சுவிசேஷத்தை தட்டுவாங்க. சமயம் முடிஞ்ச பிற்பாடு தட்டுவாங்க. நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னோமே, பிசாசுகளை துரக்குத்தனமே, அற்புதங்களை செய்தோமே, இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தா பிரபலமான நிறைய ஊழியக்காரங்களை ஆண்டோர் அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துல தான் போடுவாங்க. தெய்வ சித்தம் செய்யல. எண்ணெய் பாத்திரம் இல்லை, விளக்கு எரியக்கூடிய எண்ணெய் பாத்திரம் இல்லை, நல்ல ஒரு அபிஷேகத்தின் நிறைவு இல்லை, கர்த்தருடைய வருகைக்குரிய பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தும் இல்லை. ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக நமக்குள்ளே காத்திருந்து தருவீங்க. எந்த சமயத்திலும் இந்த ஓமை உபத்திரவ காலத்துக்காக சொல்லப்பட்ட ஓமை. நடுராத்திரியிலே மணவாளன் வந்திருக்கிறார், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறதற்கு அப்படின்னு இருக்கும். மணமக்கள் இருக்கிற இடத்துக்குத்தான் அவள் உள்ளே பிரவேசித்தாள் என்பதுதான் விளக்கம். நம்ம இப்ப அறிய வேண்டியது என்னன்னா, சரியா சொன்னா 7வது யாருன்னா தெய்வ சித்தம் செய்யாதவர்களும் நல்ல ஒரு அபிஷேகத்துடைய நிறைவில்லாதவர்கள், பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்துடைய நிறைவில்லாதவர்கள். சபைகள்ல பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை குறிச்ச சரியான வெளிப்பாடே இல்லை. வெறும் குத்தாட்ட கேஸ் மாதிரி ஆயிட்டு. ஒரு பாட்டை பாடி டான்ஸும் இதுவும் உசிலடியும் பா, என்னெல்லாமோ சொல்றாங்கப்பா. ஜனங்கள் அதை கேட்டு ஏதோ இந்த இது மாதிரி சினிமா மாதிரி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லாம ரசிக பெருமக்களை போல ஒரு தெய்வீகமான உணர்வின் அனுபவமே இல்லை. நல்ல ஒரு அபிஷேகத்தின் நிறைவு இருக்கிறதா?
தெய்வ சுத்தம் செய்கிறோமா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படலாம் அவள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்தாவியானுடைய நடத்துதல். நான் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. ஏழாவது, சொந்த இஷ்டத்துக்கு நல்ல ஒரு அபிஷேகத்தின் நிறைவில்லாதவர்களா இருக்கிறவர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலெல்லாம் சபையில இருக்கிறவங்க பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவு இல்லைனாலே நினைச்சுக்கணும். சும்மா வெறும் அந்நிய பாஷையில் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம். எப்பவும் விளக்கு எரியணும். குணசாலியான ஸ்திரீண்டை விளக்கு இரவிலும் அணையாதிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பவும் ஆவினர் வேற அந்நிய பாஷை மட்டும் போதாது, விளக்கு எரியணும். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினால தெய்வீக சுபாவத்தோடு நம்முடைய விளக்கு எரியணும். குணசாலியான ஸ்திரீண்டை விளக்கு இரவிலும் அணையாதிருக்கும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல 7 கூட்டம் புறம்பான அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போவார்கள் என்று அறிந்தோம். முதல்ல ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறவர்கள், விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம், 2 களைகளாய் ஜீவிக்கிறவர்கள், 3 பயனற்றவர்களாய் ஆகாதவர்களாய் இருக்கிற கூட்டம், 4 கல்யாண வஸ்திரம் தரிக்காதவர்கள், 5 தலைவர் சென்று வாசர் பொறுப்பான ஊழியர்கள் என்று சொல்லி இருந்துகிட்டு தங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை கொடுமைப்படுத்துறவர்களும் தங்களுடைய கூட இருக்கிற கீழே இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யாதவர்கள் போவார்கள். 6 தாளந்த புதைச்சி வைக்கிறவங்க, 7 தெய்வ சுத்தம் இல்லாதவர்களும் நல்ல ஒரு அபிஷேகத்தின் நிறைவோடு கூட ஊழியமும் விசுவாசிகள் என்கிற இடத்திலும் இல்லாதவர்கள், அரியே அக்கிரமக்கால் என்கிற வார்த்தையோடு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போவார்கள். நாம் எல்லாரும் நம்முடைய ஜீவியத்தில் உணர்வடைவோம், கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். தெய்வீகமான அனுபவத்தோடு கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திலே நாம் அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு போகும்படியா நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராய் இயேசுப்பா முதலாவது முறை வந்ததும் 2வது முறை வருவதும் நாம் நித்திய ராஜ்யத்திலே இயேசுப்பாவோடு கூட சீயோனா எருசலேமாய் அவருடைய ராஜ்யத்திலே இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் வந்தார். எல்லா ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளும் உணர்வடையும். இது வார்த்தைகளை கேட்கிறவர்களும் நம்முடைய ஜீவியங்களிலே பரலோக ராஜ்யத்துக்கு என்று தேவன் நம்மை அழைத்தார், வேறு பிரித்தார், நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்குரியவளாய் மாறிவிடக்கூடாது.